வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்தை முக்கியமாக அன்னைக்கு வழிபாடு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்கள நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். குறிப்பாக இந்த பௌர்ணமியில் நம்ம வீட்டில் இந்த ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு செல்வ வளம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நாமளும் ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் அவருடைய பெயரை பதிவிடுங்க. அதோடு குலதெய்வ வழிபாடு இந்த பௌர்ணமியில் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத மனதார நினைத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோவில் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பௌர்ணமி வழிபாடு பற்றி பார்த்துட்ருக்கோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் நாம் முன்னேறதுக்கான தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதோடு நான் நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கிறேன், என்னால் அந்த கடனை அடைக்கவே முடியல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? என்னால் வாழ்க்கையில் நல்லதொரு செயல்களை எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடர்கிட்ட நேரடியாக சென்று கேட்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க. நீங்கள் சாதாரணமாகவே தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டாலே போதுமானது. உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக அவங்க இருப்பாங்க. நான் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய எண் கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். பௌர்ணமியில் கிட்டத்தட்ட 108 வகை இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதில் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு விரத வழிபாட்டு முறைகளும் இருக்குதுங்க. இதில் சித்தர்களுடைய விளக்கம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி நாள் அன்னைக்கு பகலில் தொடங்கி இரவில் முடிவது, பாதி பகல் பாதி இரவாக அமைவதும் இருக்குது. இரவில் தொடங்கி பகலில் முடிவது என்றும் பௌர்ணமியில் பல்வேறு வகையான இது இருக்குங்க. இந்த சமயத்தில் பல்வேறு சிறப்பு நாட்களும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு வர்றது தான் இந்த பௌர்ணமி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 12 தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிறப்புகளும் விரதங்களும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்கு. அதில் குறிப்பாக ஆணி பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால முடிந்த வரைக்கும் விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியில் என்ன செய்யலாம் அப்படின்னா கல்லுப்பை எடுத்துக்கலாம். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம். இந்த கல்லுப்பில் நாம் ஒரு வசம்பை இந்த நாளில் வைக்கலாம். அது குறிப்பிட்டு எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரவு நேரத்தில், மாலை நேரமும் இரவு நேரமும் சேரக்கூடிய அந்த நேரத்தில் கல்லுப்பில் நம்ம வசம்பு வைத்து வழிபாடு செய்தோம், நம்ம மனதார நினைத்து கடவுளை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வசம்பு அப்படிங்கிறது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால் அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம். அதனால் கண்டிப்பாக ஒரு நமக்கு செல்வ வளம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கல்லுப்பில் நம்மளால் முடிந்த அளவுக்கு ரூபாய்களை வைக்கிறது மிகவும் நல்லது. மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதக்கூடிய அந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாட்களில் முழுவதுமாக வாங்கி நாம் கொட்டி வைக்கணும். அப்படி கொட்டி வச்சுட்டு ஒரு 5 ரூபாய் நாணயத்தை குறிப்பிட்டு இந்த பௌர்ணமியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. 5 ரூபாய் நாணயத்தையும் நாம் அந்த கல்லுப்புக்குள்ளே மறைத்து வைக்கலாம், அல்லது கல்லுப்பு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு அடியில் வச்சிருக்கலாம். எப்போதுமே கல்லுப்புக்கு அடியில் அந்த நாம் காயின் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டுக்கு செல்வ வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்ம செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த உப்பை சுத்தமாக நம்ம துடைக்கக்கூடாது. முக்கியமாக உப்பு வாங்கி கொட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கல்லுப்பு பரிகாரம் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பௌர்ணமியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி நாளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பிறவா நிலையை அடைய முடியும் என்று சொல்லுவாங்க. நாம் எல்லோருமே கடவுளை வணங்குவது அப்படின்னு பார்க்கும்போது கடவுளே எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடாது, இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குங்க. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் நாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இனி
பிறவா நிலையை அடைய முடியும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விளாம்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதே போல் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு இந்த வைகாசி நாளில் நாம் வழிபாடு செய்வதை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் அடுத்ததாக ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா காரிய வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவது, நைவேத்தியமாக உளுத்தம் பருப்பு சாதம் முக்கணிகளையும் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மங்களகரமான பலனை அதிகரிக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல் அடுத்ததாக ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த தினத்தில் அம்பிகையை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நைவேத்தியமாக படைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து சேரும். ஆடி மாத பௌர்ணமியிலும் சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க. வட மாநிலத்தவங்க கோபத்ம விரதம், சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். அதே போல் அடுத்ததாக ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும். இந்த நாளில் அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா, நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நடைபெறும். குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது ரொம்ப விசேஷம். இதே போல் அடுத்ததாக ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் இவை எல்லாம் நீங்கும். வெண்பொங்கலும் நெய் பொங்கலும் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இதே போல் அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை துதித்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா பேரும் புகழும் நிலைத்து நிற்கும். இந்த மாத பௌர்ணமி தீப திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுது. இதே போல் அடுத்ததாக மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், உடல் நலம் சீராகும். நைவேத்தியமாக நாம் களியை வைத்து படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது. இதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். பாயாசம் நைவேத்தியமாக படைத்து பௌர்ணமி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும். தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு. இதே போல் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து நாம் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் விலகி ஓடும், இன்ப நிலை கிடைக்கும். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் வழிபட்டு வருவது மேலும் ரொம்ப சிறப்பு. மேலும் சிவதீட்சை பெற யோகம் இந்த வழிபாட்டு மூலியமாக கிடைக்கும். குறிப்பாக அம்பிகை வழிபாடு, சிவபெருமானுடைய வழிபாடு இவையெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. நாம் கோவில்களில் சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய பேருக்கு கோவிலுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க வீடுகளில் இருந்தே கூட இப்படி பௌர்ணமி வழிபாட்டுக்கு விரதம் இருந்து கடைபிடித்து வழிபாடு செய்வதையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த வகையில் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய பௌர்ணமியை நாம் எப்போதுமே மிஸ் பண்ணாமல் இது போல் வழிபாடுகளை செய்வது ரொம்ப நல்லது. இப்படி நீங்களும் உங்கள் வீடுகளில் கல்லுப்பு வைத்து இப்படி பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடனாக இருக்குது அப்படின்னு நினைத்த தொல்லைகள் கூட தீர்ந்து போகும். அது மட்டும் இல்லாமல் வராத கடன் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகளில் ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி நீங்கள் உங்கள் வீடுகளில் எப்படி பௌர்ணமி வழிபாட்டை செய்வீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, பௌர்ணமி வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.